ஹாய் மக்களே! எல்லாரும் ஹியூமன்ஸ் டான்ஸ் ஆடி பார்த்துருப்பீங்க. அனிமல்ஸ் கூட டான்ஸ் ஆடிருக்கலாம். ஆனால் யாரும் சன் டான்ஸ் ஆடி பார்த்துருக்கீங்களா? அப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு ஹிஸ்ட்ரியில். அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. 1917 வந்து போர்ச்சுகலில் ஃபாத்திமான்ற டவுனில் வந்து ஒரு இன்சிடென்ட் சொல்கிறாங்க. என்னன்னா, அங்கே ஒரு 3 குழந்தைங்க இருந்திருக்காங்க, ஆடு மேய்க்கிற குழந்தைங்க. அந்த குழந்தைங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மாதம் 13ஆம் தேதி வந்து மேரி மாதா வந்து எங்களுக்கு காட்சி தராங்க. அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் சொல்கிறாங்க. பட் அந்த ஊர் மக்கள் யாருமே நம்பலை. குழந்தைங்க ஏதோ சும்மா சொல்லிட்டு அலைகிறாங்க அந்த மாதிரி நினச்சிருக்காங்க. அப்போ வந்து அவங்க வந்து ரொம்ப கடுப்பாயிட்டு, நாங்கள் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறோம் பாருங்கள், இந்த மாதம் 13th அன்னைக்கு அவங்க எல்லாருக்கும் காட்சி தருவாங்க வாங்க அப்படி சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள்கிட்டலாம் சொல்லிட்டு அலைஞ்சிருக்காங்க. அவங்களும் சீரியஸாக எடுத்துக்கலாம், இருந்தாலும் சரி ஏதோ சொல்கிறாங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல அசம்பிள் ஆக சொல்லியிருக்காங்க அந்த குழந்தைங்க. அந்த இடத்துல வந்து ஆயிரக்கணக்கான பேர் அசம்பிள் ஆயிருக்காங்க. அங்கே இருந்த பீப்புள் மட்டும் இல்லை, ஜேர்னலிஸ்ட், ரிப்போர்ட்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய வகையான டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபீல்டில் இருக்கவங்களும் சரி ஏதோ சொல்கிறாங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து நின்றுருக்காங்க. ஆனால் இவங்க சொன்ன நேரமோ என்னமோ தெரியல, அன்னைக்கு பார்த்து அந்த ஊரில் நல்ல மழை, ஒரே மேகமூட்டமாக இருக்குது ஃபுல்லாகவே. இது அதாவது வானத்தில் சன்னே தெரியல, ஓகேவா? ஆனால் அதிசயமாக திடீர்னு பார்த்தா அந்த ரெயின்லாம் நின்று போயிட்டு சூரியன் வந்து தெரிஞ்சிருக்கு. சூரியன் தெரிஞ்சது மட்டும் இல்லை, நல்லா டான்ஸும் ஆடிருக்கு. அதாவது முன்ன பின்ன சிக்ஸாக்காக டான்ஸ் ஆடிருக்கு, கலர் கூட மாற்றி காமிச்சிருக்கு அவங்களுக்காக. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. அதோட வந்து சூரியன் வந்து ரொம்ப பக்கத்தில் வரைக்கும் வந்துட்டு கூட போச்சுன்னு சொல்கிறாங்க நிறைய பேர் வந்து. இது நடந்து முடிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கா எல்லாருக்கும் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டர்லாம் இருந்தாங்களே, ஸோ அவங்களும் வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க, நாங்களும் எங்கள் கண்ணால் பார்த்தோம், இது உண்மைதான் சொல்கிறப்போ வந்து அதுக்கப்புறம் ப்ரூஃப் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நல்லா மழை பெஞ்சது காலையிலேருந்து, இந்த கிரவுண்ட்லாம் எவ்வளோ ஈரமாக இருந்தது, நாங்களாம் கூட நனைஞ்சிருந்தோம். ஆனால் இந்த சூரியன் பட்டதுக்கப்புறம் இந்த கிரவுண்ட் காஞ்சிச்சு, நாங்களும் காஞ்சிட்டோம். அப்போ உண்மையாகவே இது நடந்திருக்குன்னு அதுக்கப்புறம் தான் அவங்களே ரியலைஸ் ஆயிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி நடக்க முடியாத ஒரு விஷயம் நடந்தால் நம்மளே கொஞ்சம் ஷாக்கில் இருப்போம்ல, அது போல். ஆனால் மக்கள் என்ன சொன்னாலும் நம்ம சயின்டிஸ்ட் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து மாஸ் ஹாலுசினேஷனாக இருக்கும். அதாவது ஒரு விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபர்மாக பிலீவ் பண்ணுறதுனால அவங்க எல்லார் கண்ணுக்குமே வந்து அதே மாதிரி தெரிஞ்சுக்கலாம், கொஞ்சம் வித்தியாசமாக. ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி ரிப்போர்ட் பண்ணலாம், முன்னாடி வந்தது, பின்னாடி வந்தது, பக்கத்தில் வந்தது, அதுக்கப்புறம் சன் கலர் மாறிச்சு, நம்ம ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லியிருக்காங்க. அப்படியும் இல்லைனா வந்து ஆப்டிக்கல் இல்யூஷன், லைக் வந்து நமக்கு வந்து ரொம்ப நேரம் ஒரு பொருளை பார்த்துட்டே இருந்தால் அது வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரிய வாய்ப்பு இருக்குது. அவங்க எல்லாருமே வந்து அந்த சன்னை வந்து ரொம்ப நேரம் ஸ்டேர் பண்ணனால அவங்களுக்கு அது டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சுக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. இது எதுக்காக சயின்டிஸ்ட் வந்து ரொம்ப ஃபர்மாக சொல்கிறாங்கன்னா வந்து, அன்றைக்கி வந்து அவங்க அனலைஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் வந்து சன்கிட்ட எந்த ஒரு சேஞ்சஸுமே தெரியல, சோலார் எக்லிப்ஸ் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ இது வந்து இவங்களுடைய ஹாலுசினேஷனாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க கிளைம் பண்ணுறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இது உண்மை நினைக்கிறீங்களா இல்லை போய் நினைக்கிறீங்களா? எதுவாக இருந்தாலும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுல. சரி, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.